friends, welcome and welcome to Karthikha Channel. Friends, நம்மளுடைய சேனல்ல இன்னமும் giveaway contest போயிட்டு இருக்கு. நம்மளுடைய சேனல்ல வந்து subscribers count வந்து 50,000 subscribers தாண்டி போனதுனால நம்ம வந்து giveaway celebration பண்ணிட்டு இருக்கோம். January 4th வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸை லைக் பண்ணி கமெண்ட் பண்ற எல்லாரோட நேமையும் செலக்ட் பண்ணி அதுல இருந்து 5 பேரை செலக்ட் பண்ணி டிசைனர் சாரீஸ் கொடுக்கறதா இருக்கும். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த கிவ்அவே வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். பார்க்காதவங்க அதை பாருங்க, பார்த்துட்டு நீங்களும் கிவ்அவேல கலந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்மளுடைய சேனல் நம்ம வந்து பெப்பர் சிக்கன் ரெசிபி போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. அந்த ரெசிபிலையும் அண்ட் சில டே இன் மை லைஃப் ரொட்டீன் வீடியோலாம் நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. பெப்பர் சிக்கன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. நான் வந்து நல்லெண்ணெயிலேயே செய்யக்கூடிய வெறும் பெப்பர் மட்டும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இருக்கு. அது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நான் ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல அந்த ரெசிபியை போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோல நான் வந்து பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, நல்லெண்ணெயில பெப்பர் மட்டும் போட்டு சிக்கன் என்னடா வெங்காயம் தக்காளி இது எந்த மசாலாவும் இல்லையே, டேஸ்ட் நல்லா இருக்குமா நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த நல்லெண்ணெயில அந்த காரத்தோட எடுத்து நீங்க சாப்பிடும்போது அந்த ஒரு லெக் பீஸ்ல அந்த பெப்பரோடைய காரம், அந்த நல்லெண்ணெயோட டேஸ்ட், அந்த ஃபிளேவர் அப்படி இருக்குங்க. நல்லா ஜூஸியா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோவே நீங்க பார்த்து ரெசிபிங்க அண்ட் கண்டிப்பா அந்த ரெசிபியும் நீங்க பார்த்து ரெசிபிங்க அப்படின்னா நம்புறேன். அந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்ய போறேன், இவ்வளவு ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாமா அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நார்மல் லஞ்ச் ரொட்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நான்வெஜ்ஜும் சேர்த்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா கிள்ளி விட்ட சாம்பார், பெப்பர் சிக்கன் ஃப்ரை, பாயில்டு எக், ஒயிட் ரைஸ், இதுதான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன், குக்கர் எடுத்துக்கோங்க. அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு பொடி பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக நான் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் மிளகா கிள்ளி விட்ட சாம்பார்னாலே காஞ்ச மிளகால தான் செய்வாங்க. அதில் குட்டி குட்டியாக இருக்க விதை வந்து என்ன செய்யணும்னா குழந்தைக்கு வந்து வாயில் மாட்டும். ஸோ ஷர்வனுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்றதுனால தான் நான் மிளகாவை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு பச்சை மிளகாவை இதில் போட்டு மசிச்சிடலான்னு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம 4 விசில் வந்து நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த பருப்புலாம் மலர்ந்து வெந்துடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு தண்ணி விட்டு நான் ஸ்டவ்வில் வச்சு கரெக்டாக 4 விசிலில் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் தண்ணி விட்டுட்டேன், குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். மேலே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம விசில் போட்டுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இன்னொரு பர்னரில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், பெப்பர் சிக்கன் ஃப்ரை செய்யலாம்னு. பெப்பர் சிக்கன் ஃப்ரைக்கு ஏன் கடாய் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா நார்மல் பேன்லேயோ நீங்கள் செய்யும்போது ஆக்சுவலி பெப்பர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா சுருள வதக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்லா கனமான பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அயன் கடாய் இல்லை, இண்டோலியம் கடாய் தான் இருக்குது. அதனால் நான் இண்டோலியம் கடாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து விசிலை போட்டுட்டேன். கரெக்டாக 4 விசில் வந்து அழகாக வெந்துருச்சு. நான் வந்து குக்கரை வந்து கீழே இறக்கி வச்சிட போகிறேன். ப்ரெஷர்லாம் வந்து அடங்கட்டும், ப்ரெஷர் வெளியில் ரிலீஸ் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா அரை கப் நல்லெண்ணெய் அதை வந்து நான் விட்டுருக்கேன். சிக்கன் வந்து ஹீட்டுங்க, பெப்பர் நம்ம போட்டு செய்ய போகிறோம். பெப்பரும் ஹீட், அதுக்காக நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து எல்லா சிக்கன் பீசஸையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீசஸாக உள்ளே சேருங்க. அப்படி கிண்ணத்தோடு சாய்க்காதீங்க, ஏன்னா அதிலிருந்து தண்ணிகள் வந்து அடியில் தங்கியிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பீசஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லைட்டாக ஒரு கிளறி கொடுக்க போகிறோம். இந்த டிஷ் செய்யும்போது நீங்கள் வந்து நல்லா கிளறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. ஜல்லி கரண்டி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல் சிம்மில் வச்சிட போகிறோம். இனிமேல் நம்ம ஃபுல்லாக வந்து சிம்மில் தான் வச்சு குக் பண்ண போகிறோம். பெரிய ஸ்டவ்வில் ஃபுல் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லா பீசஸ்லேயும் இந்த நல்லெண்ணெய் வந்து கோட் ஆகிற மாதிரி 2-3 கிளறி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். நல்லா வேகிறதுக்காக நம்ம வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்பயே சேர்த்துடலாம். அந்த உப்பு ஒரு சிக்கன் பீசஸும் இழுத்து நல்லா ஜூஸியாக உங்களுக்கு வெந்து வரணும்.
எல்லா சிக்கன் பீசஸ்லையும் அந்த உப்பு இறங்கியிருக்கணும். ஸோ ஃபுல் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே சேர்த்துடுறேன். நல்லா ஒரு பெரட்டிட்டு உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா ஒரு கிளறிட்டு நான் வந்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். நல்லா அப்படி சுருண்டு வெந்து வரட்டும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அந்த உப்பெல்லாம் இழுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பீசஸும் வெந்து உங்களுக்கு வந்து வெளில தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கும். அந்த பதம் வரும்போது நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு ரெண்டு வாட்டி நடுவில் வந்து நீங்கள் கிளறணும்னு நினச்சிங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த உப்பெல்லாம் உள்ளே இழுத்து அந்த நல்லெண்ணெயோடைய ஃப்ளேவரோட அந்த சிக்கன் வெந்திருக்கும் போது அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் தண்ணியும் விட்டுருக்கும் நல்லா சிக்கன் பார்த்தீங்கன்னா. நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நான் வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். அந்த பச்சை மிளகாவெல்லாம் நல்லா மசிச்சுட்டேன். ஸோ நல்லா மசிச்சு நம்ம அதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே இங்கே 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கடாயை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வெள்ளை கலர்லாம் மாறி இருக்கு. அதுலேருந்து தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். நல்லெண்ணெயை விட அதிகமாக உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி தெரியுதுங்களா? நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே தாராளமாக போதுமானது. அந்த தண்ணியிலேயே சிக்கன் நல்லா சுருண்டு வெந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் பெப்பர் சேர்க்கக்கூடாது. ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் தான் பெப்பர் சேர்க்கணும். இந்த தண்ணியிலேயே சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட சேர்ந்து பாயில் ஆகி இந்த டிஷ்க்கு வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ நம்ம வந்து பெப்பரை லாஸ்ட்டில் சேர்க்கலாம். அகெயின் நான் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட போகிறேன். அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு போடுறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், உடைத்த உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூனுக்கும், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும், 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கடுத்து 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகா கிள்ளி விட்ட சாம்பார் இல்லைங்களா, அதனால மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து தாளிப்பு முடிஞ்சிருச்சுங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லைன்றதுனால நான் சேர்த்துக்கல. பட் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் ரெசிபி. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம தாளிப்பு. நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிறுபருப்பு, அந்த சாம்பார் சிறுபருப்பு, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி அந்த குக்கர்லேயே சேர்த்து அலசி இதில் ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். சிறுபருப்போட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆற நல்லா கெட்டிப்படும். பொங்கல்லாம் நீங்கள் சிறுபருப்பில் செய்யும்போது பார்த்துருப்பீங்க. சுட இறக்கும் போது நல்லா தளன்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டியாயிரும். அந்த மாதிரி சிறுபருப்பு சாம்பார், இந்த மிளகா கிள்ளி விட்ட சாம்பார்லாம் கொஞ்சம் வந்து கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் இறக்கும் போதே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது நல்லது. ஆக்சுவலாக வந்து சிறுபருப்பு சாம்பார், மிளகா கிள்ளி விட்ட சாம்பாருக்கு வந்து தக்காளி அதிகமாக போடுவாங்க, புளியே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு பற்றி புளி நான் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா தக்காளி இப்போ மழை காலமாக இருக்குது, அதனால ஷர்வினுக்கு சேர்க்க வேண்டான்றதுனால அதுக்கு பற்றி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நான் வந்து புளி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த பக்கம் சிக்கன் வந்து வெந்துருச்சு சூப்பராக உங்களுக்கு. அதனால நான் அதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு 2-3 கிளற போகிறேன். அந்த மஞ்சள் தூள்லேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுருங்க. என்ன 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபுல் சிம்மில் இருக்குது, அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது நமக்கு சிக்கன். அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட உள்ள ஜூஸ் இறங்கி நான் சொல்கிற மாதிரி அப்படி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க இது செய்யணும். இந்த பக்கம் நல்லா 2-3 கொதி வந்துருச்சு. நல்லா தலபுலன்னு கொதிச்சிடுச்சு நம்ம சாம்பார். அதில் வந்து நம்ம வந்து மேலாப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அப்படி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து வேறு சர்விங் பவுலில் மாற்றி இறக்கிட்டோன்னா நல்லா மணக்க நல்ல ஃப்ளேவரோட நமக்கு மிளகா கிள்ளி விட்டு சாம்பார் தயாராகிடுச்சு. நம்ம வந்து வெறும் அப்பளம் வச்சு அந்த மிளகா கிள்ளி விட்ட சாம்பார் நெய் விட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்குள்ளே எங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து நல்லா கோபுரமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ணியிருக்கக்கூடிய பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்து ஜாக்கிரதையாக கிளறுங்க. அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் பெப்பர் அப்படியே தங்கி உங்களுக்கு வந்து தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வேகணும். ஆனால் இடையில ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கிளறி விடுங்க, ஏன்னா அடியில் வந்து தீ பிடிச்சிடக்கூடாது. இந்த சாம்பாரை நான் அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னா சர்விங் பவுலில் மாற்றிட்டு குக்கர்லேயே நான் வந்து முட்டை வேக போட போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி குக்கரில் முட்டை வேக போடுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இந்த மாதிரி அடியில் லைட்டாக பிடிக்குது பாருங்கள். அந்த மாதிரி பிடிக்க விடாமல் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடையாமல் பார்த்து பொறுமையாக கிளறிட்டு அகைன் மூடிடுங்க. அந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். நமக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம வந்து விசிலை போட்டுக்கலாம் குக்கரில், முட்டை வேக வைக்கிறதுக்கு.
இங்கே அதே மாதிரி சிக்கனை வந்து நான் அடிக்கடி ஒரு எவ்ரி 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டுக்கு ஒன்ஸோ இந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். அடியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்க்கு கீழே லைட்டாக பெப்பர் படிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி கிளறி விட பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அந்த பெப்பர்லாம் ஒன்று ஒரு பீசஸ் மேலேயும் மேலே கோட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளே எங்கள் குக்கரில் வந்து விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதனால விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் மேலே வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து விசில் போட்டுடலாம். 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பக்கம் அது முடிஞ்சிடும். ஸோ நல்லா இப்போ முடிஞ்சிடும். சிக்கன் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் வந்து சிக்கன் பீசஸ் வந்து மாறும் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மூடி போட்டு ஒரு 2-3 கிளறி நீங்கள் ஆஃப் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டாக உங்களுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆச்சு. நடுவில் நான் எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒரு வாட்டி நான் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். எண்ணெய் எவ்வளோ மிதக்க இருந்துச்சு இப்போ பாருங்கள். நல்லா உங்களுக்கு அழகாக மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு சூப்பராக வந்துருச்சு. ஒரு பெப்பர் ஐ மீன் ஒரு சிக்கன் மேலேயும் மேலே பெப்பர் கோட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சிக்கனை வந்து மூடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்லேயே அப்படியே மணக்க எனக்கு வாசனை வருது. அவ்வளோ அட்டகாசமாக சூப்பரான வாசனையோட சிக்கன் தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே என்ன ஆகும், வெளியிலலாம் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். உள்ளே அந்த நல்லெண்ணெய் பெப்பரோடு சேர்ந்து நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் இதை சமைச்சு பாருங்கள். அண்ட் இந்த சிக்கன்லாம் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கடாய் சாதம்னு சொல்லுவோம். நம்ம அம்மம்மா காலத்தில் நம்ம அம்மம்மா கிட்டலாம் நம்ம உருண்டை சாதம், கடாய் சாதம் வாங்கி சாப்பிட்ருப்போம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது மாதிரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அண்ட் நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி உருண்டை சாதம் பாட்டி கையால் சாப்பிட்ருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா மணக்க டேஸ்டியான ஜூஸியான பெப்பர் சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பிக்சர் வந்து karthikhachannel@gmail.com மெயில் பண்ணுங்கள். நமக்கு வந்து அங்கே எக் பாயில் பண்ணி முடிச்சாச்சு. நான் எக்கெல்லாம் உரித்து வச்சுட்டு அடுத்தது குக்கரில் வந்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். நம்ம சமைச்சு வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக் செஞ்சுருக்கோம், மிளகா கிள்ளி விட்ட சாம்பார் செஞ்சுருக்கோம், அண்ட் பெப்பர் சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கோம். நான் சிக்கன் சாப்பிட்றது இல்லைங்க, ஆனால் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எச்சில் ஊறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது எனக்கு. பிக்சர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போது எவ்வளோ அப்படியே ஒரு சிக்கன்லேயும் அந்த கிறிஸ்பியாக முறுன்னு மேலே வந்து அந்த பெப்பர் உட்காந்துருக்கிறது அப்படியே கோட்டாக இருக்கிறது தெரியுது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா நல்லா சுட ஆவி பறக்க ஒயிட் ரைஸ், பெப்பர் சிக்கன் ஃப்ரை. நம்ம கையில் பரிமாறுறதை விட இப்போ நான் வந்து ஸ்பூனில் பரிமாறுவேன் பாருங்கள். அந்த எண்ணெய் அப்படியே கூட சேர்த்து வருது பாருங்கள். அந்த மாதிரி நல்லெண்ணெயோடு சேர்த்து எடுத்து கடிக்கும் போது சூப்பராக இருக்கும். சிக்கன் வந்து உடம்புக்கு ஹீட்டு, பெப்பரும் ஹீட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு தாராளமாக இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கோம். பாயில்டு எக் அண்ட் சிறுபருப்பு சாம்பார். இந்த மாதிரி நல்லெண்ணெய் அப்படியே எங்கள் பாட்டிலாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன்லேருந்து நல்லெண்ணெய் அப்படியே ஓடி வரும். அந்தளவுக்கு நிறைய நல்லெண்ணெய் விட்டு செய்வாங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா மிளகு போட்டு செய்வாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் அளவாக தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இந்த மெனு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாம்பாருக்கும் இந்த பெப்பர் சிக்கனுக்கும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அண்ட் பெப்பர் சிக்கன் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே நம்ம சேனல்ல நான் நியூ வீடியோஸ் போடும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வாட்டி நியூ வீடியோஸ் போடும்போது நீங்க எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Tata. Bye.